ஹாய் உறவுகளே, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஒரு vlog எடுத்தோம். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். இது கொஞ்சம் டிவோஷ்னல் vlog-ஆ இருக்கும். பிக்னிக் டைம். ஏன்னா நம்ம நியர்பையில் போகிறத பிக்னிக்னு சொல்லுவோம். நியர்பையில் போகிற ஒரு பிளேஸ். நம்ம சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு இல்லைன்னா அங்கே போய் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா தட் இஸ் பிக்னிக். நம்ம இன்றைக்கி பிக்னிக் தான் போகிறதுனால காலையில் எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலை. அதனால் நம்ம பாண்டியன் ஹோட்டலில் அங்கே ஃபுல்லுமே வெஜிடேரியன் தான். அதில் நான் லெமன் ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். எல்லாமே சூப்பர்வாக இருந்துச்சு. தேங்காய் சட்னி, சாம்பார், ஊறுகாய் எல்லாமே அமேசிங். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சூஸ் பண்ண இடம் மைப்பாறை அப்படிங்கிற இடம்தான். எங்கள் ஊரில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. வெரி அமேசிங் பிளேஸுங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மைப்பாறைக்கு போயிட்டு வாங்க. அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அது மலை மேலே இருக்குது. மலைக்கு நம்ம 2 வீலர், கார், வேன், பஸ் எப்படினாலும் போய்க்கலாம். பாருங்கள், சூப்பர்வாக இருக்குது பிளேஸ். பாருங்கள், வெரி அமேசிங். நாங்கள் 2 வீலரில் போனோம். அப்படியே ஸ்லாண்டிங்காக லைக் கொடைக்கானல் போன ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் வண்டியை. சூப்பர்வாக இருந்துச்சு. ஆனால் நல்ல சரியான வெயிலுங்க. நாங்கள் போனது ஒரு 12:30க்கு மேலே போனதுனால சரியான வெயில். ஆனால் நீங்கள் அங்கே மேலே போன பிறகு பாருங்கள் எவ்வளவு கூலிங்காக சூப்பர்வாக இருக்குன்னு. அந்த பிளேஸை உங்களுக்கு காமிக்கணுன்னு தான் நான் அந்த vlog எடுக்கவே செஞ்சேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக 2 சைடும் அங்கிட்டு பள்ளமாக இருக்கும், இங்கிட்டு பாறை. நம்ம அந்த பெருமாள் கோயில், மைப்பாறை பெருமாள் கோவிலை பக்கத்தில் வந்துட்டோம். அந்த சன்னதிக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த க்ளவுடு, அப்புறம் நம்ம இங்கே மேலே வந்த பிறகு கீழே உள்ள பிளேசஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பர்வாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக ஓட்டிகிட்டு வரணும். இதோ வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளவு கூலிங்கான பிளேஸ். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இங்கே வண்டியை பார்க் பண்ணிடலாம். அந்த இருக்குது நம்மளோட கோவில். இப்போ நான் அந்த போர்டு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க. பூமி நீலா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில். ஆண்டாள் இங்கே இருக்காங்க. இங்கே பாருங்கள், அங்கே போனவுடனே பெருமாளே எங்களுக்கு நாவல் பழம் கொடுத்தாங்க. அவரே கொடுத்ததை நாங்கள் நினச்சிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், நாங்கள் மேலேருந்து இப்போ வீடியோ எடுத்து காமிக்கிறேன். கீழே பாருங்கள், சூப்பர்வாக இருக்குது. இங்கே ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி இருக்குது. இதெல்லாமே விவசாய நிலங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. வாவ், அமேசிங். ஆனால் வெயில் சரியான வெயில். அதனால் நாங்கள் ஒரு 1 ஹவருக்கு மேலே நாங்கள் கோயிலே இருந்துட்டோம். ஆனால் நிறைய மரங்கள் இருந்துச்சு. மரங்கள், செடி கொடிகள் சூப்பர்வாக கார்டன்லாம் அங்கே உள்ள ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் அந்த செந்தூரம்லாம் வச்சு நாமம் போட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் இங்கே உட்காந்துருந்தோம். கொஞ்சம் நேரம் நின்றுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இதுதான் அந்த கார்டன். உள்ளே நார்த்தங்காய் மரம், தென்னை மரம், அப்புறம் புளிய மரம், நிறைய மரங்கள் இருந்துச்சு உள்ள. சூப்பர்வாக இருந்துச்சு. அதுக்கடுத்து இவங்க ஒரு மண்டபமுமே வச்சுருக்காங்க. அது இன்றைக்கி தான் எங்களுக்கு தெரியும். இந்த மண்டபம் 25,000. உள்ளேயே இவங்க ஸ்டவ்வு எல்லாமே கொடுத்துட்றாங்க. சமையல் செய்கிறதுக்குரிய பாத்திரங்கள்லாம் கொடுத்துட்றாங்க. சேர்ஸு, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே சேர்த்தே 25,000 தான். இந்த இயற்கை சூழலில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடத்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பர்வாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. எல்லாமே இருக்குது. நான் இன்றைக்கி தான் இது 2வது தடவை இந்த கோயிலுக்கு போகிறேன். ஆனால் இன்றைக்கி தான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நம்ம இப்போ கல்யாணத்துக்குன்ட்டு மண்டபம் பிடிச்சோம்னா இந்த ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அமேசிங்காக அமைஞ்சிருக்குது.
பார்ப்போம். நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இங்கே கல்யாணம்னா இங்கே நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதோ அந்த ரூமு அவர் பூசாரி வந்து உள்ளலாம் அந்த ரூமை திறந்து காமிச்சாங்க. இதோ பெரிய ஹால், நம்ம தங்கிக்கலாம். அதுக்கடுத்து அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டுட்டு அப்படியே கிளம்பி அதுக்கடுத்து வர்ற வழியில் பசிச்சிருச்சு. வரும்போது நம்ம ஃபேவரட் இயற்கை கம்மங்கூழ், ஒரு அண்ணா சூப்பரான ஊறுகாய், வற்றல், அப்புறம் அப்பளம் எல்லாமே வச்சு சூப்பராக கம்மங்கூழ் கரைச்சி கொடுத்தாங்க. அதை வந்து அமேசிங்காக குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். இதோ பாருங்கள், இந்த ஊறுகாயெலாம் அவங்க வீட்டிலையே ரெடி பண்ணுறாங்களாம். மாங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய், எலுமிச்சை இதெல்லாமே இருந்துச்சு. அருமையாக கம்மங்கூழ்லாம் குடிச்சிட்டு அவங்க வந்து புளி மிளகா வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுவுமே கொஞ்சமாக வைங்க அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜில்லுன்னு நம்ம ஊர் பக்கம் கிளம்பியாச்சு. இன்னொரு vlogல சந்திக்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.